2, 3 நாடுகள்லாம் 18 வயசுக்கு கீழே இருக்க ஊரம் சமூகத்தை பயன்படுத்தக்கூடாதுன்னு கட்டுப்பாடு போட்டாங்க. இந்த விஷயத்தை அன்புமணி ஐயா எப்படியோ கேதர் பண்ணி நம்ம நாட்டில் இதை கொண்டு வந்தா என்னன்னு அவரை ஒரு அறிக்கையை விட்டு விட்டார். சடன்னு மக்களுக்கு எல்லாம் படபடன்னு ஆகிப்போச்சு. புள்ளக்காடுகளை நம்மகிட்ட சண்டை ஓடுவேன். ஆனாலும் நம்ம கேட்டோம், இந்த மாதிரி சொல்கிறாங்களே தடை பண்ணா எப்படி இருக்கும் ஏது இருக்குன்னு கேட்டால் பெற்றோர்கள் மத்தியில் ஒரு பயம் கலந்த அதே நேரத்தில் ஒரு பாதுகாப்பான பதிலும் வருது. கேளுங்க. சின்ன வயசுல இந்த வயசுல கெட்டு போகாம இருக்கிறதுக்கு சமூகமும் ஒரு பொறுப்பு இருக்க வேண்டும். ஆனா இப்ப இருக்க நம்ம பசங்களுக்கு வந்து ரொம்ப செல்லம் கொடுத்துட்டு சின்ன வயசுல போன் வாங்கி தர்றது, அவங்க வலதுகளை பயன்படுத்தி நம்ம பெற்றோர்கள் கண்காணிக்காம இருப்பது, இதெல்லாமே கலாச்சார சீர்கேடு தான். அது கவர்மெண்ட் தடுத்தா கூட பரவாயில்ல. அந்த அசிங்கமா உள்ளது எல்லாமே ஒன்னும் படிக்க மாட்டேங்கிறாங்க, ஒன்னும் அப்பா அம்மா சொல்றதை பேச்சு கேட்க மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்கு என்ன தோணுதோ அது மாதிரி செய்யறாங்க. இதனால படிப்பு பாதிக்கப்படுது, கண் பார்வை பாதிக்கப்படுது, மூளை சேதத்திலும் பாதிக்கப்படுது. ரெண்டாவது தூக்கம் ரொம்ப பாதிக்கப்படுறாங்க. அதில் இருக்கிற ஃபுட்டை அப்படியே நம்ம சாப்பிடணும், அதை தான் நம்ம சாப்பிடணும், அதுதான் நம்மளோட ஃபுட்டுன்னு மைண்டில் அவங்களுக்கு ரெஜிஸ்டர் ஆகி போகுது. அவங்க ஆடை பார்த்துட்டு நம்ம அதை தான் கேட்குறாங்க. நம்ம கொடுக்குற ஃபுட் சாப்பிட முடியாது, உடம்புநிலை கெட்டு போயிடுது. மனசை பதிக்கும் போது வாழ்க்கை முறையும் மாறிடும். நேரம் அது இந்த தவறில் கொண்டு விட்டுருது. அது அவங்க அறியாமல் செய்த தவறாக மாறிடும். கல்வி பாழாகுது முதல்ல. அதன் மூலமாக அவங்களுடைய பெற்றோர்களுக்கு மன அழுத்தம் வருது. அதை உடனடியாக ஐரோப்பிய நாடுகளில் தடை செஞ்ச மாதிரி தடை செய்யணும். ஃபோன் தான் இப்போ உலகமாகவே இருக்குது. எல்லாம் குடும்பத்தில் இருக்கவங்கள்ட்ட கூட உட்காந்து பேச மாட்டேங்குதுங்க, ஃபோனில் தான் எனி டைம் பேசிகிட்டு இருக்காங்க. அதனால அவங்க மொபைல் யூஸ் பண்ணக்கூடாது. இத்தனைக்கு படிப்பு கெட்டு போகும். அவங்க என்ன பார்க்குறாங்க ஏது பார்க்குறாங்க நம்மளுக்கு ஒன்றும் தெரியாது. படிப்புக்கும் அந்த இதில் வேண்டி இருக்கு, அது சம்மந்தப்பட்டதை மட்டும்தான் அவங்க உபயோகப்படுத்தணும். ஆனால் அப்படி உபயோகப்படுத்துறது கிடையாது. இன்டர்நெட்டில் வர உங்களுக்கு அந்த கண்டென்ட்டுமே வந்து சைக்காலஜிக்கலி அவங்கள தூண்டுற மாதிரி தான் வருது. ஸோ அவங்கள அதுலேயே ஹோல்ட் அப் பண்ணி இருக்கிற மாதிரி தான் வருது. எஜுகேஷன் வைஸ் வந்துட்டு அவங்களுக்கு ஃபோனு, இந்த ஸ்மார்ட் கிளாஸஸ் அந்த மாதிரி எல்லாத்தையுமே ஸ்க்ரீன் வைஸ் எல்லாத்தையும் ஸ்க்ரீன் டைம்க்கு அவங்க இன்ட்ரடியூஸ் பண்ணி விட்டுடுறாங்க. ஸோ அவங்க வீட்டில் அட்டன் ஆகிற டைம்ல வந்துட்டு ஸ்க்ரீன் டைமை கம்மி பண்றதுக்கு பேரண்ட்ஸ் வந்துட்டு ஏதாவது டேக் கேர் எடுத்துக்கிட்டு அவங்கள பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்குள்ள இன்வால்வ் பண்ணுனா மேபி பெட்டர்மெண்ட் பண்ணலாம். சோசியல் மீடியா நம்மளுக்கு வர்றதுக்கு முன்னாடி எப்படி இருந்தாங்க, அந்த ஒரு சைல்டிஸ் இருந்தது. இப்போ எல்லா குழந்தைக்கும் ரொம்ப மெச்சூர்டாகவே இருக்காங்க. ஸோ அதை தவிர்க்கிற மாதிரி இருக்கணும்னா பேரண்ட்ஸ் வந்து பசங்களை ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ் ஆக்டிவிட்டீஸு இல்லை ஏதாவது அந்த அபக்காஸ் இந்த மாதிரி ஏதாவது ஈடுபடலாம்.